இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வளர்த்தமிழ். வளர்த்தமிழில் வந்து என்னென்னா மனித இன பரிணாம வளர்ச்சி வந்து மொழின்னு சொல்கிறோம். அது 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அது 2 வகையாக வடிவத்தில் பிரிக்கிறோம். பேச்சு வடிவம், எழுத்து வடிவம்னு. இது செம்மொழின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து தமிழ் இலக்கியத்தின் இனிமையான ஓசை இனிமை, சொல்லி இனிமை, பொருள் இனிமை என யார் சொன்னார்னா பாரதியார் சொன்னார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதென எங்கு காண்போம் அப்படின்னு சொன்னார். யாருன்னா பாரதியார். மூத்த மொழிகள் என்று பிறந்து என்று உணராத இயல்பினை எங்கள் தாய் பாரதியார். தொன்மைனா பழமை. தொல்காப்பியத்தில் வந்து மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தமிழ் மிகவும் தொன்மையான மொழின்னு சொல்கிறோம். இதில் வந்து 2வது பாட்டு என்ன, எளிய மொழிகள். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாக உள்ளன. ஆனால் காரண பெயர்கள் தான் அதிகமாக இருக்கும். இடுகுடி பெயர்கள் எப்படி இருக்கும், குறைவாகத்தான் இருக்கும். வலஞ்சொலி எழுத்துக்கள்னா ஆ, ஏ, ஔ, ஞ, ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கள் ட, ய, ல. அதுக்கடுத்து வந்து நம்ம தெரிந்து கொள்வது என்னென்ன இருக்குன்னா, தமிழில் சொல்லோடைய அதாவது ஃபஸ்ட் என்ன சொல்கிறோன்னா தெரிந்து கொள்வோம்ல வந்து சொல் பார்க்குறோம். அதில் முதல்ல வந்து ஆளப்படும் இலக்கியம் என்னென்னா மேற்கொள்ளை பற்றி பார்ப்போம். அப்போ தமிழில் வந்து நம்ம என்ன தொல்காப்பியம் தான். ஏற்கனவே தமிழில் வந்து தொல்காப்பியம் தான் இலக்கியம் மிக பழமையான நூல்னு சொன்னோம். அதில் பழமையான நூல். அதோட மேற்கோள் என்னென்னா தமிழென கிளவியும் அதனிலும் ஆயிற்று. அதுக்கடுத்தது தமிழ்நாட்டில் வந்து சிலப்பதிகாரம். அதோட காண்டம் வந்து வஞ்சி காண்டம். அதில் என்ன மேற்கொள்ளுனா இமிக்கடல் வேலியும் தமிழ்நாடு ஆயினும் இது தீது கருணை ஆயில். அதுக்கடுத்து தமிழன் அப்பர் தேவாரம். அதோட மேற்கோள் தமிழன் கண்டாயா திருத்தண்டகம். அதுக்கடுத்து சீர்மை மொழினா என்ன தெரியும், சீர்மை அப்படின்னா ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல். அதுக்கடுத்து அல்திணை, அல்கூட்டல் திணை வந்து எப்படி பிரிக்கும், அக்ரிதிணை எப்படி சொல்லுவாங்கன்னா அல்கூட்டல் திணைன்னு சொல்லுவாங்க. இது உயர்வு அல்லாத திணை. பாகற்காய் எப்படி பிரிக்கலாம், பாகு கூட்டல் அல்கூட்டல் காய், அதாவது இனிப்பில்லாத காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா வளமையான மொழி எது அப்படின்னா இலக்கண நூலில் வந்து தொல்காப்பியமும் நன்னூலும். இலக்கியத்தில் 8 தொகை 10 பாட்டு. அறநூல்களில் திருக்குறள் 4 அடியார். காப்பியம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. அதுக்கடுத்து பூவின் 7 நிலைகள் அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இந்த 7 நிலையை பற்றி பார்க்கலாம். அதுக்கடுத்து மா அப்படின்ற எழுத்தில் வந்து 12 வரது இருக்குது. மரம் எப்பயுமே விலங்குகள் தான் இருக்கும். அந்த விலங்குக்கு பெருசாக மரத்தில் வந்து மரத்தை இமேஜினரி பண்ணிக்கோங்க. மரம் வந்து விலங்கு இருக்குது. விலங்குல வந்து பெருசாக இருக்குது. அந்த பெரியதில் யார் இருப்பான்னா மகள் இருப்பா. அவள் எப்படி இருப்பா, அழகாக இருப்பா, அறிவாக இருப்பா, அளவாக இருப்பா. அழைத்தால் அவங்கள எப்படி அழைப்பாங்க, துகள், மேன்மை, வயல், வண்டு அப்படின்னு அழைப்பாங்க. அதுக்கடுத்து வளர்த்தமிழ்லாம் என்னென்னா இயல் தமிழில் எண்ணத்தை வெளிப்படுத்தணும். இசைனா உள்ளத்தை, நாடகம்னா உணர்வையும் வாழ்க்கையினுடைய நிறை குறைகளையும் சொல்வது தான் நாடகம். அதுக்கடுத்து கவிதை வடிவம், செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. உரைநடை வடிவம்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. அதுக்கடுத்து நம்ம தாவர இலைகளுடைய பெயர்களை பார்க்கலாம். ஆல, அரச, மா, பலா, வாழை இலை அப்படின்னு சொல்லுவோம். அகத்தி, பசலை, முருங்கை கீரைன்னு சொல்லுவோம். அருகு, கோரை, புல், நெல், வரகு, தாள், மல்லி, தலை, சப்பாத்தி, கள்ளி, தாளை, மடல், கரும்பு, ஞானல், தோகை, பனை, தென்னை, ஓலை, கமுகுனா பாக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கூந்தல் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தமிழில் வந்து தமிழ் எண்களை வந்து அறிவோம். காவுக்கு 1, ஊக்குனா 2, ஞ அப்படின்னா 3, ஷா 4, ரூனா 5, சா அப்படின்னா 6, ஏனா 7, ஆனா 8, கூனா 9, 10னா காவுக்கு என்ன பார்த்தோம் 1ன்னு பார்த்தோம்னா அப்போ 0 போடும். இன்னொன்று யாவை வந்து வளைச்சி விடுறது. அதுக்கடுத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கில் இருந்து இருக்கும் சில தமிழ் பெயர்களை பார்க்கலாம். வேளாண்மைக்கு யார் வருவானா கலித்தொகை, திருக்குறள். வேளாண்மை நல்லா யார் செய்வாங்க, கழிக்கின்றவங்க தான். அப்போ என்ன குறளை சொல்லிக்கிட்டே கின்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உழவர்னா நற்றிணை, நல்ல நூல். அதான் வந்து நற்றிணைனா நல் அப்படின்னு பேச. உழவு வேலை செய்கிறவங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க. அதுக்கடுத்து பாம்பு, முதலை, மீன், செய். இந்த 4ஐயும் சேர்த்தோன்னா குறுந்தொகையில் சொல்கிறாங்க. குறுந்தொகையை பாம்பையும் முதலை மீனையும் 3ஐயும் வாங்கி செய்ய சொல்லியிருக்கு. குறுந்தொகை. தொகை அதிகமாக இருக்கும் இந்த இது வாங்குறதுக்கெலாம். அதனால் குறுந்தொகை.
வெல்லம் எத்தனை ரூபா? 10 ரூபா. அப்போ வெல்லம் பதிச்சு 10. கோடை மருந்து, கோடை காலத்தில் மருந்து எடுக்கணும், எது வீட்டில் தானே செய்ய முடியும். அப்போ அகநானூறு. மருந்துக்கு இன்னொன்று என்ன வரும்? திருக்குறள் வரும். அதுக்கடுத்து அரசுன்னு தனியாக இருக்கிறதுல திருக்குறள் இருக்கும். பார் அப்படின்னா பெருமான ஆற்றுப்படை. மிச்சம் இல்லாததெல்லாம் அதாவது உலக்க சொல்கிறது. உலகம், ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, ஒளி, முடி இதெல்லாம் வந்துச்சுன்னா தொல்காப்பியம். அப்போ பிறந்தநாள் வாழ்த்து யார் எழுதுனா? அறிவுமதி. அதுக்கடுத்து இதோட தொன்மைன்னு அப்படின்னா பழமைன்னு சொல்கிறோம். அதுக்கு இடம், புறம் அப்படின்னா அது பிரித்து எழுதணும். இடம் கூட்டல் புறம். சீர்மை, சீர்கூட்டல் இளமை. சிலப்பதிகாரத்தை எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க. சிலப்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணித கூட்டல் தமிழ், கனித்தமிழ். இதுதான் புக் பேக் உள்ளது. அதுக்கடுத்து தமிழ் மொழி போல் இனிதனை எங்கு காண்பேனோ யார் சொன்னா? பாரதியார் சொன்னார். அது மான என்னது? விலங்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் வாட்ச் இட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.